மந்திரத்தை நினைத்தோ, தந்திரத்தை நினைத்தோ, மாய வித்தைகளை நினைத்தோ, எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், எதை நினைத்தும் யோசிக்க வேண்டாம். நெற்றி நிறைய திருநீர் பூசு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, திருநீருக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. திருநீருக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. திருநீருக்கு மிஞ்சினது இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நெற்றி நிறைய திருநீர் யாரும் அசிங்கமா நினைப்பாங்களோ, யாரும் அவமாக எதுவும் நினைக்காத. ஸ்டைலுக்கு நெற்றியில அப்படி குறுக்க அப்படி யோசிக்காத. நெற்றி நிறைய பூசு. உன் நெற்றி நிறைந்தால திருநீர் இருக்கட்டும். யமனே வந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்றுதான் கேள்வி கேட்பான். ஏன்னா திருநீர் என்பது அந்த சிவனுக்கு பாத்திரப்பட்டது, சிவனுக்கு உரிமைப்பட்டது. நெற்றி நிறைய பூசிக்க, பூசி பழகிப்பாரு, பூசி பழகிப்பாரு, அப்பொழுது ஒரு தைரியம் வரும் பாரு. நெத்தியில திருநீரை பூசிப்பாரு, அப்பொழுது ஒரு தைரியம் வரும் பாரு. யமனையும் எதிர்த்து நிற்கும் தைரியம், யமனையும் எதிர்த்து நிற்கும் தைரியம், மந்திர தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் தைரியம். அப்போ அணிஞ்சு பார்த்தாதான் தெரியும். அந்த திருநீரை அணிஞ்சு பார்த்தாதான் என்ன செய்யும், அந்த தைரியம் எப்படி வருங்கிறது என்ன செய்யும். திருநீரை நெற்றி நிறைய பூசிப்பாரு, அப்போ வரும்பாரு தைரியம். அதுலதான் இருக்கு விஷயம். நீ எதை பூசியும் ஒன்னா சந்தனத்தை அள்ளி நெத்தி நிறைய சந்தனத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதல்ல, அதை வச்சுக்க தப்புன்னு சொல்லல. ஆனா தைரியம் என்பது எப்போ வரும்னா திருநீர்ல தான் என்ன உண்டு, தைரியங்கிறது வரும். ஒரு தெம்பு வரும். பயங்காட்டணும்னா திருநீர் அள்ளி என்ன செய்யணும், நெத்தி நிறைய என்ன செய்யணும், பூசணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிதான் அள்ளி பூசிப்பாரு. கை நிறைய திருநீர் அள்ளி நெத்தியில பூசிப்பாரு. அதுக்குள்ள மகிமை அடுத்தால தெரியும். அதனால மந்திர தந்திரங்கள் எதுவுமே நம்ம கிட்ட வேலை செய்யாது. நெத்தி நிறைய திருநீரை பூசிப்பாரு, மந்திரமும் ஒண்ணும் செய்யாது, தந்திரமும் என்ன செய்யாது, ஒன்னும் செய்யாது. அதனால எந்த சந்தேகமோ எந்த பயமோ எதுவுமே என்ன செய்ய வேண்டாம்.